அம்மா மீனாட்சி, இந்த உண்மை பொய்யெல்லாம் விட்டுறலாம். எனக்கு என் குடும்பத்துல பாரபட்சம்லாம் இருக்கக்கூடாது. என் வீடு மட்டும் இல்ல, என் தலையை அடகு வச்சாதான் இந்த வீட்டை நிம்மதி கிடைக்கும்னா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன். சரோஜா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நாங்க பிரீத்தி மருமக பேருக்கு பத்திரத்தை மாத்தி எழுதிடுறோம். மாமா, அது எப்படி நீங்க இப்படி எல்லாம் செய்யலாம்? இது பெரிய அநியாயம் மாமா. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நியாயம் அநியாயத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேணாமா? ஒரு மருமக மன்னிப்புக்காக தன்னோட குழந்தையையும் புருஷனையும் விட்டுட்டு போறான்னா, அவ வேண்டுகோள் நிறைவேறலன்னா அவ என்ன செய்வாளோ தெரியலையே. எதுவும் செய்ய மாட்டா மாமா. அந்த ஒல்லி குச்சி எதையும் செய்ய மாட்டா. புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. பிரீத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் மோகனோட நிலைமை, குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறது? இல்ல வேண்டாம் மாமா, நம்ம ரிஸ்க் எடுக்கிறது நல்லதில்ல. பிரீத்தியோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறது தவிர நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்தா போதும் மாமா, நமக்கு வேற எதுவும் தேவையில்ல. ஆனா சந்தேகா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கக்கா. அவ அந்த பதில எதுவுமே செய்ய மாட்டா. இங்க பாரு மீனாட்சி, நான் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டேன். என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. சந்தியாக்கா, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கக்கா. பிரீத்தி ரொம்ப சுயநலக்காரி ஆயிட்டா. அவ வேணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றான். நீங்க எப்பவுமே தப்பான காரியத்துக்கெல்லாம் தொட போக மாட்டீங்க இல்லக்கா? அப்படின்னா நீங்க ஏன் பக்கம் இல்லைங்கக்கா. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்குக்கா. தப்பா தான் இருக்கு. நீ சுயநலத்துல என்னென்னமோ செஞ்சிருக்க மீனாட்சி. பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போக சொல்ற ஐடியா உன்னோடது தானே? பிரீத்தியை சாதகமா பயன்படுத்தி நீ மன்னிப்பை வாங்கணும்னு நினைச்சிருக்க. உன் சொல் பேச்சு கேட்டு பிரீத்தி இப்படி பண்ணிருக்கா. என்ன தப்பு அதுல? என்ன தப்பு இருக்கா? ஆனா சந்தியாக்கா, இங்க பாருங்க. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இவ்வளவு நேரமா பேசுனது சொன்னது எல்லாமே உண்மைதாங்க. எனக்கு கொஞ்சம் நம்புங்க. நான் என்ன பண்ண மீனாட்சி, ஆனா இன்னைக்கு அந்த பிரீத்தி உன்ன மாதிரியே செஞ்சு உன் கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிருக்கா. இனிமே இந்த வீடு அந்த பிரீத்திக்கு சொந்தமாயிடும். சரி விடு, நீ போய் பொருளை எல்லாம் மூட்டை கட்டு. நான் வெளியே போய் வாடகைக்கு ஏதாவது வீடு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏன் நிக்கிற? போ மீனாட்சி. நாம எதுக்காக வாடகைக்கு வீடு பார்த்துட்டு போனோம்னு கேக்குறேன். நேத்து வந்தவ ஏன் கணக்குல அறைவாளா? அவளை சும்மாவா விடுவேனா? நாளைக்கு 10 மணிக்கு அவ வரட்டும். ரவுண்டானாக்கு வரேன்னு சொல்லிருக்கால, அங்கேயே போய் நான் அவளோட காதை திருகி அவளோட முடிய புடிச்சு தரன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல வைக்கல. என்னோட பேரு மீனாட்சி இல்ல. மோகன் மாமா, இது வரைக்கும் நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு.